உங்க மனசுல இவன் இப்படியா பண்றான்ப்பா ஒண்ணும் இல்ல ஃபேக்கா ஒருத்தன் அன்பா இருக்கிற மாதிரி இருக்கேன் அப்ப தக்கம்னே வச்சுக்கங்க. நான் வச்சுக்கிறது நான் சொல்றேன் நீ கேளுடா. அன்பா இருப்பாரு ஃபேக்குங்கிற வார்த்தை இல்ல. டேய் ஏன்டா கொந்தளிக்கிற? எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாதன்னு சொல்லிக்கடா. டேய் இருடா இருடா. முடிக்க விடுங்க அப்புறம் சண்டைக்கு வாங்க. வரேன். அன்பா கொஞ்சம் பேச விடுறா. நீங்க தான் பேச மாட்டேன்றீங்களே ஜி. 6 மாசமா பஸ்ல டிராவல் தான் ஜி பண்ணிட்டு இருக்கீங்க. வாரே இருங்க. மாத்தி பேச மச்சான். ஆமா மச்சான். நீ வந்து இந்த மாதிரி குறுக்கு பேசுவ தைரியமா பேசு. அதுதான் தைரியம். எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. அன்பா இருப்பவர் அல்லது அன்பா இருப்ப மாதிரி நடிப்பவர். ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு. ஒன்னு இப்படி ஆட்டு இல்லன்னா அப்படி ஆட்டு. எல்லா பக்கம் ஆட்டுனா எப்படி புரியுங்க? ரெண்டையுமே சொல்லணும். அன்பா இருப்பவர் அன்பா இருக்கிறவர் நடிப்பவர் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆஹா நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன் ஆரம்பிச்சிட வேண்டியதான். நீங்க முதல்ல இருந்தே அன்பா இருக்கிறவர் நடிக்கிறவர் எல்லாரும் சொல்றீங்க. டேய் ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. நேக்கா நம்ம பேரை வச்சிடலாம் பார்த்தா உஷார் ஆயிட்டாங்களே. எனக்கு அருண் தோணுச்சு அவன் அன்பா இருக்கிற மாதிரி நடிக்கணும்னு. அன்பா இருக்கிறான். நீ கேக்குறத பார்த்தா நீயே சில்லறைய வாங்கிட்டு நீயே ரூட்ட போட்டு கொடுப்ப போல இருக்கு. கேக்குறதுக்கு பதில் சொல்லு. ஒரு நிமிஷம். அன்பா இருப்பவர் இருக்கு மாத்தி பேசல இருக்கு. சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம். இல்லாத பேச गाइस கேப்டன் முத்து கேப்டனுக்கு வாங்க. ஒரு நிமிஷம். என்னடா அது? ஒருத்தர் மதிக்க மாட்டான். இங்க கிளாரிட்டி வந்து யார் வேணா கொடுக்கலாம். ஆனா கூப்பிட்டு படிக்க சொன்னது மஞ்சரி மட்டும் தான். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. அடமுடி இல்லாத ரவுடி எங்கடா இருக்கா உலகத்துல? ஆனா அவங்க கம்முன்னு இருக்காங்க. நம்ம எல்லாம் தான் பேசிட்டு இருக்கோம். எல்லாரும் கலந்துரையாடி பேச சொல்லிருக்காங்களே தவிர இதை திருப்பி திருப்பி சொல்லணும்னு சொல்லி யார்கிட்டயுமே சொல்லல. மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. உங்களுக்கு தோணுதா நீங்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு காரணம் இருக்குல்ல, உங்களுக்கு வச்சுக்கோங்க. மத்த தப்பா சொல்றாங்களா அது அவங்களோட காரணம். அப்படி பண்ற நான் ஹெல்ப் பண்ணனடா வந்தேன். நம்மளோட காரணத்தை நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டா நம்மளுக்கு நல்லது. இல்லனா வெளியே பேசும்போது இந்த மாதிரி கஜ 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 நான் வா சாமி. ஓ மண்டையில கிடது என் மண்டையில ஏத்த நினைக்காத. என்ன சுதந்திரமா வாழ விடு. உங்களோட காரணம் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்க வச்சுக்கோங்க. அதை நீங்க மத்தவங்க கிட்ட சொல்லி சொல்லி பண்ணி இப்ப அதானே வைக்கிறாங்க உங்க மேல குற்றச்சாட்டு. தேவையில்லாம என்ன நீ எங்கயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. சாரி சார் எனக்கு சேர்த்து புக் பண்ணுங்கண்ணே. ஆமா நீங்க இதை சொல்லினே இருக்கீங்க தானே சொல்றாங்க. அது ஏன் சொல்றீங்க? அது உங்களுக்கு உங்க காரணம் தானே அது. அது பண்ண முடியுமா? பண்ண முடியுமா நான் கேட்கறேன். பண்ண முடியுமா? எவ்வளவு குடும்பங்கள் டிஸ்கஷன் வரும்போது எல்லாருக்கும் அது ரிப்பீட்டடா கேட்டுனே இருக்குல்ல. பேசாத பத்தி தேவலாம் பேசிட்டு இருக்காத. பையன் பிரச்சனை உண்டாகாத வேலை இல்ல சார். ஏதாவது கலவரத்தை உண்டாக்கிட்டு இருப்பான். பேசவே இல்ல. யாரும் கண்டுக்காதீங்க அவனை. அப்போ அவங்கள கேக்க தான் செய்வாங்க. கடைசியா டிஸ்கஷன் பண்ண மாட்டோம். கேப்டன் கேப்டன் எனக்கு ஒரு டங் 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 ஒண்ணுல இப்போ அன்பா இருப்பவர் அன்பா இருக்கிறவர் நடிப்பவர் 2 பாயிண்ட்டுமே இருக்கு. அது என்ன நான் ஒரு பாட்டா போடுவாது. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமாடா. ஒரு சில இடத்துல வந்து ஜென்யூனாவே அவங்க அன்பா இருக்காங்க நினைச்சுதான் நாங்க சொல்றோம். பொறாம ஏன்டா அப்படி இருக்கானுங்க? எவனுமே முன்னேற கூடாதுங்கறானுங்க. முன்னே ஒரு சில இடத்துல எங்களுக்கு வந்து அன்பா இருக்கிற மாதிரி தான் தோணுது. அண்ணே என்ன அப்ப இதெல்லாம் பொய்யா? நீங்க இப்படி சொன்னது தப்பு. இப்படி சொல்லக்கூடாதுலாம் யாருமே சொல்லல கேப்டன். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ண? அன்பா இருக்கிறவரையும் சொல்லுங்க, அன்பா இருக்கிற மாதிரி நடிக்கிறவரையும் சொல்லுங்க அப்படின்னு என் பாயிண்ட் எடுத்து சபையில வைக்கிறது என் வேலை. நமக்கு இருக்கடா வம்பு. இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்போ. ஒரு வாட்டி நீங்க சொல்லிட்டீங்க, திருப்பி திருப்பி சொல்ல வேணாம் எல்லாமே சொல்றாங்க. இப்ப புரிஞ்சிச்சுல? நல்லது கெட்டது எல்லாம் சொல்லியாச்சு. இப்ப நீ சொன்னதெல்லாம் பலிக்குமா ஐயா? ஒன்னும் பலிக்காது. வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் மனசும் நிறைவா இருக்கா? பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். யார் எப்படிப்பட்டவர், யார் எப்படிப்பட்டவர் இல்லை என்பது நம்மள மாட்டி விட்டுருவாரு. ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.